அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் கோயம்புத்தூர் அங்கேருந்து 01/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் பேசிஸான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதனுடைய பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/11/2024 30/11/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://ifgtp.icfre.gov.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் 4 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி போஸ்ட்டுக்குள்ளே வரும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலரில் உங்களுக்கு 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷன் தான், இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இரண்டாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிசி, அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி போஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 30 words per minute வந்து நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில். உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. மூன்றாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஃபீல்டு லேபரேட்டரி குரூப் சி கீழே வரும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சிருக்கணும். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 60% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுவுமே குரூப் சி போஸ்ட்டுக்கெல்லாம் தான் வரும். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அதாவது பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் அண்டு எல்டிசி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல் 18,000 வந்து பே பண்ணுவாங்க. எல்டிசி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல் 19,900 வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன், இந்த போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் 21,700 வந்து பே பண்ணுவாங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு லெவல் 5ல் 29,200 பே வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் இருக்குது, கோயம்புத்தூரில். வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எம்டிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 5 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லோவர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஆரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 1 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 1 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 2 வேக்கண்டும், எஸ்சியில் 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 16 வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா விமன், எஸ்டி, எஸ்சி, எக்ஸ்-சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 250 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 500 வந்து பே பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க், டெக்னீஷியன் இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா விமன், எஸ்டி, எஸ்சி, எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேண்டிடேட் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
யூஆர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விமன், எஸ்டி, எஸ்சி, எக்ஸ்சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 750 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர் கேண்டிடேட் வந்து ₹1500 பே பண்ணணும். இதே பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/11/2024 இருந்து 30/11/2024 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இது கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.